நெல்லை அரசு சித்த மருத்துவமனையின் மிக மோசமான நிலையை கண்டு அங்கு ஆய்வு நடத்த வந்த சட்டமன்ற குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், சித்த மருத்துவமனையின் இந்த நிலை எப்படி இருக்கிறது? ஆய்வு நடத்த வந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் தரப்பில் என்னென்ன சொல்லப்படுது சரவணன்? வணக்கம் பிரகாஷ். தென் தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சித்த மருத்துவமனை தான் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அரசினர் சித்த மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. நெல்லை அரசு சித்த மருத்துவமனையில் ஆய்வு செய்த சட்டமன்ற குழு மருத்துவமனையின் மோசமான நிலையை பார்த்து அதிருப்தி தெரிவித்துள்ள சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அரசு சித்த மருத்துவமனையின் கழிப்பறைகள் மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியில் உள்ள அரசு சித்த மருத்துவமனைக்கு இன்று சட்டமன்ற குழுவினர் ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் போது மருத்துவமனையின் ஒட்டுமொத்த நிலையும், குறிப்பாக அதன் கழிப்பறைகள் மிக மோசமான நிலையில் இருப்பதை கண்டு குழுவினர்கள் கடும் அதிர்ச்சி மற்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை சுற்றி பார்த்த சட்டமன்ற குழு சுகாதாரமற்ற சூழலை கண்டு கவலை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களால் பயன்படுத்தப்படும் இந்த கழிப்பறைகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை ஆய்வு மூலம் உறுதி செய்திருக்கிறார்கள். துப்புரவின்மை, நீர் கசிவுகள் மற்றும் அடிப்படை வசதிகளின் குறைபாடுகள் ஆகியவை சட்டமன்ற குழுவினரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இந்த நிலை குறித்து அரசு சித்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் நாம் விசாரித்த போது தமிழக அரசு தங்களுக்கு முறையாக நிதி ஒதுக்கவில்லை என்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நிதி பற்றாக்குறையை மருத்துவமனையின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள முடியாததற்கு முழு காரணம் என்று நிர்வாகத்தினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சட்டமன்ற குழுவின் தலைவரும் மருத்துவமனை நிர்வாகத்தின் இந்த குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கிறார். தமிழக அரசு முறையாக நிதி ஒதுக்கீடு செய்யாததே மருத்துவமனையின் இந்த அவல நிலைக்கு காரணம் என்று அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். சுகாதாரமற்ற முறையில் இருக்கும் கழிப்பறை வசதிகள் மற்றும் பழைய கட்டிடங்களை கண்டு சட்டமன்ற குழுவினர் மிகுந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆய்வறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மருத்துவமனையின் மேம்பாட்டிற்காக நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தப்படும் என்றும் சட்டமன்ற குழு தெரிவித்திருக்கிறது. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கவும் சுகாதாரமான சூழலை உறுதிப்படுத்தவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போதும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழகம், குறிப்பாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், அரசு சித்த மருத்துவமனையாக இருக்கட்டும், அங்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் தங்கள் அரசு முழுமையாக செய்து கொண்டுள்ளதாக கூறி வருகிறார். ஆனால் தற்போது சட்டமன்ற குழுவினர் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்ட போது பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கிறது. குறிப்பாக கழிவறை பிரச்சனை, கட்டிடத்தின் தன்மை போன்றவை அனைத்துமே முழுமையாக பராமரிக்கப்படாத ஒரு சூழல் நிலவுகிறது. இதற்கு விளக்கம் கேட்டபொழுது தமிழக அரசு தங்களுக்கு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற முக்கியமான குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறாங்க. உடனடியாக தமிழக அரசு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு சித்த மருத்துவமனை முழுமையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகளின் முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.